ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் ப்ரீவியஸாகவே ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 2 ஃபேமஸ் நேச்சுரல் ப்ரிடிக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம நல்லதே நினைப்போம், நமக்கு நல்லதே நடக்கும். நம்ம சேனலில் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2 ஃபேமஸ் நேச்சுரல் ப்ரெடிக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாபா வாங்கா, செகண்ட் வந்து நாஸ்ட்ராடாமஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாபா வாங்காவை பற்றி பார்க்கலாம். ஸோ பாபா வாங்கா வந்து ஒரு விமன். அவங்க வந்து பல்கேரியன் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911 தான் பிறந்திருக்காங்க. 1911 பிறந்திருக்காங்க. 1996 வந்து இறந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 12 வயசு இருக்கும் போது பல்கேரிய நாட்டில் வந்து ஒரு பெரிய புயல் வந்தபோது வந்த மின்னல்னால அவங்களோட கண் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. 2 கண்ணுமே வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு ஒரு சூப்பர்ஃபிஷியல் பவர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன பவர் அப்படின்னா, ஃப்யூச்சரில் நடக்க போகிற இன்சிடென்ட்ஸ் வந்து ப்ரியராகவே அவங்களுக்கு வந்து ஒரு காட்சிகளாக ஒரு தெரியும், ஒரு சீன் மாதிரி அவங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5079 இயர்ஸ் வரைக்குமே அவங்க ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வரைக்கும் தான் உலகம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உலகம் யார் மனிதர்கள்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுடைய ப்ரிடிக்ஷன். ஸோ இப்போ நம்ம பாபா வாங்கோட ப்ரிடிக்ஷன் என்னென்னலாம் அவங்க ப்ரிடிக்ட் பண்ணாங்க, என்னெல்லாம் நடந்துச்சு இதுக்கு ப்ரியர் இயர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் டவரை வந்து தகர்த்தெறிஞ்சாங்க இல்லையா? ஸோ அதையும் அவங்க ப்ரியராக வந்து ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ஒன்று நடந்துச்சு. செகண்ட் ஒன் வந்து சுனாமியும் அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. தேர்ட் ஒன் வந்து பிரின்சஸ் டயானா இருக்காங்க இல்லையா? ஸோ இளவரசி டயா அவங்களோட டெத் பற்றியும் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து 2024 அமெரிக்கா அதிபராக வரப்போகிறவங்களுக்கு வந்து காதில் ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லைனா வந்து தலையில் வந்து ஒரு மர்ம நோய் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ட்ரம்ப் வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது ஒரு இளைஞர் வந்து துப்பாக்கியால் கரெக்டாக அந்த காது நோக்கி வந்து சுட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து துல்லியமாக நடந்திருக்கு பாபாவாங்களோட ப்ரெடிக்ஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க 2025 அவங்க என்னெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பற்றி நம்ம கண்ட்ரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து டெம்பரேச்சர் 50 டிகிரிக்கு மேலே போகும். ஏற்கனவே இங்கே கொளுத்துது, இன்னும் 50 டிகிரிக்கு மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நிகழும் போது ஏலியனை மனிதர்கள் சந்திக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெபார்டரியில் ஒரு சயின்ஸ் லேபில் வந்து ஹியூமனோட ஆர்கன்ஸ்லாம் வந்து தானாகவே வளர வைப்பாங்க. ஒரு செல்லில் இருந்தே ஒரு கையாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து வளர வைக்கிறதுக்கான டெக்னாலஜி வந்து வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெலிபதியில் வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வரும். இப்போ எப்படி நம்ம ஃபோன் வச்சு பேசுகிறோமோ, ஃபோனே இல்லாமல் பிரெயின் வேவ்ஸ் வச்சு ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் வந்து கம்யூனிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூரோப்பில் வந்து மிகப்பெரிய வார் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாபா வாங்கோட ப்ரிடிக்ஷன். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2025 உலகம் வந்து மிகப்பெரிய அழிவை சந்திக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாஸ்ட்ராடாமஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அவரும் ஒரு நேச்சுரல் ப்ரெடிக்டர் தான். அவர் எப்போ பிறந்திருக்காரு? 1506 பிறந்து 1566 வந்து இறந்திருக்காரு. அவரும் வந்து நேச்சுரல் ப்ரிடிக்ஷனை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காங்க, ப்ரோஃபெசிஸ் அப்படின்னு. ஸோ அந்த புக்கில் வந்து ஹைக்கூ கவிதை மாதிரி தான் இருக்கும், 2 லைனில். அதுவும் வந்து விடுகதையாக தான் எழுதியிருப்பார், நம்ம டைரக்டாலாம் இருக்காது அவர் எழுதியிருக்கிறதுல. ஸோ அவர் வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜிஸ்ட் மாதிரி தான், ஜோதிடர் மாதிரி தான். அவரையும் வந்து பார்க்க வந்து நிறைய பேர் போவாங்க. நம்ம அடுத்து வந்து எங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக போவாங்க. ஸோ அப்படி போகும்போது ஒரு நாள் அவரோட டெத்துமே வந்து அவர் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் வந்து போகும்போது வந்தவங்க கிட்ட சொல்லியிருக்காரு, நாளைக்கு வந்து என்னை தேடி யாருமே வராதிங்க, நான் வந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் வந்து பார்த்தா அவர் வந்து இறந்துருக்கார். ஸோ அவரோட டெத்தையே வந்து அவர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவர் என்னென்னலாம் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். அவரும் வந்து யூரோப் கண்ட்ரீஸில் வந்து மிகப்பெரிய போர் நடக்கும். தென் வந்து ரஷ்யாவும் உக்ரைன் போர் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏலியனும் மனிதர்களும் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சொல்லியிருக்காரு. பிரேசில் நாட்டில் வந்து மிகப்பெரிய வெதர் சேஞ்ச், காலநிலை மாற்றம் நடைபெற போது அதனால் மிகப்பெரிய புயலும் பெரு வெள்ளத்தையும் பிரேசில் வந்து சந்திக்கும். பெருநகரங்கள்லேயும் வந்து வெள்ளம் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே 2 பேருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
யூரோப் கண்ட்ரீஸில் வந்து இவங்க 2 பேருமே வந்து வேறு வேறு என்ன டிகேட்ஸில் வேறு வேறு ஐ மீன் இயர்ஸில் வாழ்ந்தவங்க தான். இவர் வந்து 1506 பிறந்தார், பாபா வந்து 1911 பிறந்தாங்க. பட் இருந்தாலுமே 2 பேருமே என்ன ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா யூரோப் கண்ட்ரீஸில் மிகப்பெரிய போர் கண்டிப்பாக நடக்க போகுது. தென் வந்து இந்த உலகத்தில் இருக்க பெருநகரங்கள் எல்லாமே வெள்ளக்காடாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025 வந்து உலகம் மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோமா?